வீட்டு மருமகளே, இங்கு வாழ வந்த திருமகளே. ஐயோ மருமகளே, என்னாச்சு இப்படி அழுதுகிட்டு வர? நான் போகிறேன் வீட்டை விட்டு, என் அப்பாவின் வீட்டிற்குத்தான், என்னை விடுங்க நான் போக போறேன். ஐயோ மருமகளே, பாட்டாவே பாடிட்டியா? என் புருஷன் தொல்லதானே தாங்கவே முடியவில்லை, சண்டை தான் போட்டு விட்டேனே. ஐயோ மருமகளே, அதுக்கு ஏமா நீ வீட்டை விட்டு போற? சண்டை போட்ட புருஷன் கூட எப்படித்தான் ஒன்னா இருக்க, அதனாலதான் ஊருக்கு நான் போறேன். ஐயா மருமகளே, நீ நார்மலா பேசினாலே ஒரு இளவும் புரியாது, இதுல பாட்டு வரையா? ஒழுங்கு மரியாதை உட்கார்ந்து பேசுமா. ஆமா ஆமா, இவங்க பேசுறது மட்டும் ஊருக்கே புரியுதாக்கும். அத்தை, இதுக்கு மேல என் புருஷனோட உங்க பையன் கூட என்னால குப்பை கொட்ட முடியவே முடியாது. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். என்னமா இது முட்டாள்தனமான பேச்சா இருக்கு? ஒண்ணா கோச்சிக்கிட்டு அப்பா வீட்டுக்கு போறேன்னா இங்க இருக்க வேலையெல்லாம் யார் பாக்குறது? நான் கோச்சிக்கிட்டு போறேன்றே, நீங்க வேலை பார்க்க சொல்றீங்க. ஓ சாரி மருமகளே, உன் வாழ்க்கையை நீ வாழ்றதுக்கு இல்லாம என் பையன் கிட்ட கோச்சிட்டு போய் என்னமா பண்ண போற? பின்ன என்னத்த சொல்றீங்க? சண்டையும் போட்டு உங்க பையனோட என்ன குடும்பம் நடத்த சொல்றீங்களா? என்னால முடியாது. நான் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போனா தான் உங்க பையனுக்கு என் அருமை என்னன்னு தெரியும். வாட்டர் காமெடி. காமெடியா? நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க காமெடின்றீங்க. பின்ன நீ வீட்டை விட்டு போனா என் பையன் கஷ்டப்படுவான்னு நினைக்கிறியாமா? அவன் நல்ல ஜாலியா தான் இருப்பான். என்ன இந்த மாமியார் கிழவி இப்படி சொல்லுது? நம்ம சண்டை போட்டு புருஷனை விட்டு போனா புருஷனுக்கு புத்தி வந்து திரும்பவும் நம்மள தேடி வருவான்னு பார்த்தா ஜாலியா இருப்பா. நாம ஜாலியா இருந்தா நம்மள இப்படி தேடி வருவான். ஏமா மருமகளே, எந்த ஊர்லயாவது பொண்டாட்டி போனதுக்கு அப்புறமா புருஷன் கவலைப்பட்டா நீ கேள்விப்பட்டிருக்கியாமா? ஏத்த காலையில எந்தி முத்தம் தொளிச்சு கோலம் போடுறதுல இருந்து நைட்டு பாத்திரம் கழுவி படுக்கிற வரைக்கும் என்னென்ன வேலை எல்லாம் செய்யறோம். நாம இல்லன்னா வீட்டுக்காரர் இந்த கஷ்டம் எல்லாம் பட மாட்டாரு. அதனால கொஞ்சம் கஷ்டம் தானே, அதான் வீட்டை விட்டு போலான்னு பார்த்தேன். ஐயோ புத்திக்கிட்ட கும்பிட்டே இருக்கியம்மா. இதுக்கே மண்டையில மூளை கிடையாது. இந்த கிழவி நம்மள பார்த்த புத்திக்கிட்ட கூமுட்டங்குது. சரி, கிழவி என்னதான் சொல்ல வருதுன்னு கேப்போமே. எம்மா மருமகளே, சொல்லுங்கள் ஆண்டி, சொல்லுங்கள் ஆண்டி, சொல்லுங்கள். முதல்ல நீ உட்காரு, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன். அதுக்கப்புறமா நீ வீட்டை விட்டு போறதா இல்ல இங்க இருந்து அவனை பழி வாங்குறதா அங்க முடிவை எடு. சரிங்க, நீங்க என்னதான் சொல்ல வரீங்க அதையும் தான் நான் கேக்குறேனே. இப்படி புத்திசாலித்தனமா இருந்தனா பொழைச்சுக்கலாம். முதல்ல ஒரு விஷயம், நீ இந்த வீட்டை விட்டு போனா அவன் சந்தோஷமா தான் இருப்பான். அதனால நீ வீட்டை விட்டு போகவே கூடாது. என்னத்த இப்படி சொல்றீங்க? சண்டை போட்டுட்டு எப்படி உங்க பையனோட ஒண்ணா இருக்க முடியும்? முதல்ல நீ சண்டை போட்டா அவனுக்கு பிரச்சனை அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்கணும். அதனால இங்க இருந்தே அவனுக்கு பிரச்சனை கொடுக்கணும். என்னத்த சொல்றீங்க? எப்படி வீட்ல இருந்தே பிரச்சனை கொடுக்கறது தெரியலையே, கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. உனக்கு இப்படி சொன்னா புரியாது, பிளாஷ்பேக் சொல்றேன் கேளு. முதல்ல என் புருஷன் உங்க மாமனார் இருக்காரு, மாமனாரு அவரு என் பையன் மாதிரி கிடையாதுமா, என் பையன் மாதிரி கிடையாது. தெரியும் மாமா ரொம்ப நல்லவரு, உங்ககிட்ட சண்டையே போட மாட்டாரு. யாரு? என் வீட்டுக்காரனா? சரியான தில்லாலங்கடி பாச்சியவன். அவனை பத்தி உனக்கு தெரியாது மருமகளே, தெரியாது. என்னத்த சொல்றீங்க? அப்போ மாமாவும் சண்டை போடுவாங்களா? யாரு? என் புருஷன் தானே. உன் புருஷனாரு சண்டைய வாயோட நிறுத்திக்கிறான். என் புருஷன் கையால 2 போடு போட்டுதான் அவன் சண்டைய ஆரம்பிக்கவே செய்வாமா. ஐயோ அத்தை, மாமா கிட்ட அடியெல்லாம் வாங்கிருக்கீங்களா? அடி மட்டும் இல்ல மருமகளே, சம்டைம்ஸ் நீதி கூட வாங்கியிருக்கேன். ஆனாலும் ஒன்னாத்தான் இருக்கேன். அது எப்படின்னு பாத்தியா? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியலையே. மாமா நீங்களும் சண்டை போட்டிருக்கீங்கன்னு சொல்றீங்க, மாமா உங்களை அடிச்சலாம் இருக்காருன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க எதுவுமே பண்ணாம இப்படி எப்படித்தான் ஒன்னா இருக்கீங்க? என்னால நம்பவே முடியல, ஆச்சரியமா இருக்கு. பதிலுக்கு உங்களுக்கு மாமாவை பழி வாங்கணுங்க என்ன வரவே வராதா? யார் சொன்னா நான் உங்க மாமாவை என்ன சும்மாவா விடுவேன்? அதுக்கு வேற விதமா பழி வாங்குவேன். நம்ம கிட்ட சண்டை போட்டதே அவருக்கு கஷ்டம் அப்படிங்கறத புரிய வைக்கணும். அததான் இப்படித்தான் பண்றது, அதுவும் கூட இருந்துகிட்டு. திரும்பவும் சொல்ற மருமகளே, சண்டை போட்டு வீட்டை விட்டு மட்டும் போயிட்ட அவங்க நல்ல ஜாலியா இருப்பாங்க. அவங்க ஜாலியா இருக்கவே விடக்கூடாது. முதல் ஸ்டெப் சமையல இருந்து ஆரம்பிக்கணும். வாய்க்கு ருசியா முதல்ல சமைச்சு போடவே கூடாது. உப்பில்லா பண்ட குப்பையிலே. அதனால நீ வைக்கிற குழம்புல உப்ப கம்மியா உப்பே போடாம வை. ஐயோ அத்தை, இது நல்ல குட் ஐடியாவே இருக்கே. குழம்புல உப்பு போடாம வச்சா சாப்பிடவே முடியாது. அதானே நமக்கு வேணும். சூப்பர் ஐடியா அத்தை, அதையே நீ ஃபாலோ பண்ற. அது மட்டும் இல்லம்மா, அடிக்கடி நிறைய டைம் உப்புமா தான் பண்ணணும். அது ரவை உப்புமா தான். ஐயோ அத்தை, உங்க பையனுக்கு ரவை உப்புமா சுத்தமா பிடிக்காது. என் பையனுக்கு மட்டும் இல்ல, என் வீட்டுக்காருக்கு தான் ரவை உப்புமா பிடிக்கவே செய்யாது. சண்டை போட்டு அன்னைக்கு சமையல் ரவை உப்புமா தான்மா. ஐயோ, இது கூட நல்ல தண்டனையா தான் இருக்குது. சாப்பிட முடியாம கஷ்டப்படட்டும். இன்னொரு ஸ்டெப் கூட இருக்குமா. சமையல் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா பீன்ஸ் கூட்டா வைக்கணும். பீன்ஸ் கூட்டு வைக்கிறதுக்கும் பழி வாங்குறதுக்கும் என்னத்த சம்பந்தம்? என் மேல என் புருஷன் கைய வச்சிட்டான்ல, அவன் நான் கண்ணீர் சிந்துற மாதிரி சிந்தணும்ல. அதுக்கு என்ன பண்ணுவேன்னா பீன்ஸ குட்டி குட்டியா நறுக்குவேன். அதுல பாதி அளவு தான் பீன்ஸ் இருக்கும், பாதி பச்சை மிளகா தான் இருக்கும். என்னத்த சொல்றீங்க? பச்சை மிளகாவா? ஆமா மருமகளே, பீன்ஸையும் பச்சை மிளகாவையும் ஒன்னா நறுக்கி போட்டோன்னு வச்சுக்கேன், ஒரே அளவுல கண்டே பிடிக்க முடியாது. என்னைக்கெல்லாம் சண்டையோ அப்ப குழம்புல உப்பு இருக்காது, பொரியலுக்கு பீன்ஸ் கூட்டு தான், அதுக்கப்புறமா உப்புமா தான். அத்தை, இந்த ட்ரிக் எனக்கு இது வரைக்கும் தெரியாம போச்சே. ஆமா மருமகளே,
மருமகளே, வீட்டை விட்டு போறதுனால எதுவுமே பிரயோஜனம் இல்லை. ஆனா இந்த மாதிரி கூட இருந்து குடைச்சல் கொடுக்கணும். நம்ம கிட்ட சண்டை போடுறது அவங்களுக்கு ரொம்ப ஆபத்து, அப்புறம் கஷ்டங்கிறத புரிய வைக்கணும்னா நீ இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணு. தன்னால என் பையன் உன் வழிக்கு வந்துருவான். ஓ சரியத்த, நீங்க சொல்றதையே ஃபாலோ பண்றேன். இப்ப சொல்லு மருமகளே, வீட்டை விட்டு வெளியில போறியா இல்ல உள்ள போறியா? வீட்டுக்குள்ளதான் போறேன் த, அதுவும் கிச்சனுக்கு போறேன். சமைக்க போறேன் த, சமைக்க. என்னம்மா சமையலே? வேற என்னத்த, உப்மா தான். ஓஹோ, உப்மாவா? நடத்து. இன்றும் 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 உப்மாவா, வேற ஏதும் டிஃபன் இல்லையா? பூரி சூடும் வாசம் வந்ததே, அது பக்கத்து போஷனிலா. தோசை டேஸ்டும் மறந்தே போனதே, பூரி டேஸ்டும் மறந்தே போனதே. இன்றும் 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 உப்மாவா, வேற ஏதும் டிஃபன் இல்லையா? ஆஃப்டர் 3 days, 3 நாட்கள் கழித்து. பரவாயில்ல, இப்போ மகனுக்கும் மருமகளுக்கும் சண்டை இல்ல, 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சொல்லி கொடுத்த ஐடியா நல்லா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. மருமகளே, ஏம்மா மருமகளே. சொல்லுங்கள் ஆண்டி, சொல்லுங்கள். முதல்ல உட்காருமா மருமகளே. என்னம்மா இது, 2-3 நாளா வீடே ரொம்ப அமைதியா இருக்கு. நான் சொன்ன ட்ரிக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல. ஐயோ அத்தை, அதை ஏன் கேக்குறீங்க? என்னத்த சொல்ல, என்னத்த சொல்ல. என்னம்மா மருமகளே இப்படி சொல்ற? என்னதான் நடந்துச்சு, அதை தான் சொல்லேன். சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், மனதின் காயங்களால். அடச்சி, மொக்கப்படாம என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. ஐயோ அத்தை, நீங்க ஐடியாலாம் நல்லா தான் போட்டு கொடுத்தீங்க, ஆனா எல்லாமே உல்டாவா மாறிடுச்சு த, உல்டாவா மாறிடுச்சு. என்னம்மா சொல்ற? முதல்ல குழம்புல உப்பு போடாம வச்சியா எப்படி? ஆமாத்த, நீங்க சொன்ன மாதிரி சாம்பார், புளி குழம்பு, வெந்தய குழம்பு, என்ன குழம்பு வச்சாலும் அதுல உப்பு போடாமலே சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தேன். அப்ப சரிதானம்மா? அந்த ஆளே இப்பெல்லாம் உசாராயி குழம்பு முதல்ல நாக்கில் வச்சு பார்த்துடுறான். உப்பு கம்மியா இருக்குன்னா உப்பு டப்பா பக்கத்திலே தூக்கி வந்து வச்சு தேவையான அளவு உப்பு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அட பாவி பே மவனே, இப்படியா சாப்பிடுறான்? அப்போ நீ உப்பெல்லாம் நிறைய போட்டு விட்டுற வேண்டியதானம்மா? அத்தை, அதையும் தான் ஃபாலோ பண்ணேன். 1 ஸ்பூன் உப்பு போட வேண்டிய குழம்புல 3 ஸ்பூன் உப்பு போட்டேன். ஐயா, மனசை சாப்பிட முடியுமா அத? ஆமாத்த, அப்படிதான் நானும் நினைச்சேன். ஆனா உங்க பையன் மனுஷனை தாண்டின ஆளா இருக்காரு. அப்படி என்னமா பண்ணா? அதை ஏன் கேக்குறீங்க? நிறைய உப்பா இருந்துச்சுன்னா 2 டம்ளர் தண்ணியை ஊத்தி திரும்பவும் குழம்ப கொதிக்க வச்சு அதுக்கப்புறமா சாப்பிடுறாரு. ஐயோ, இப்படி இல்லாம பண்றான் அவன். ஆமா, நான் சொன்ன 2வது ட்ரிக் என்னாச்சு? உப்மா மேட்ராத்த, உப்மா மேட்ரா. ஆமாமா, உப்மா மேட்ரு என்னாச்சு? அதை ஏன் கேக்குறீங்க? நீங்க ஒரு வேளைக்கு தான் உப்மா செய்ய சொன்னீங்க, ஆனா நான் 3 வேளைக்குமே உப்மா தான் செஞ்சேன். அதுவும் ஒர்க் அவுட் ஆகாம போச்சே. என்னது, 3 வேளை உப்மாவா? அதை ஏன் கேக்குறீங்க? காலையில உப்மா செஞ்சேன்னா அதுக்கு சீனி தொட்டு சாப்பிட்டு போயிடாரு. மத்தியானம் செய்யற உப்மாக்கு முந்தின நாள் குழம்பு பிரிட்ஜில் இருந்துச்சு, உப்மாவுக்கு குழம்பெல்லாம் ஊற்றி சாப்பிட்றாரு. சரி, இதுவாது பரவாயில்லன்னு சொல்லி விட்டுலாத்த. நைட் உப்மா செஞ்சா தயிர் ஊற்றி பனைஞ்சி சாப்பிட்றாரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அட பண்ணால பரதேசி பேலே, உப்மாவுக்கு தயிர் இல்லாம ஊத்தி சாப்பிடுறான். நான் என்னத்த சொல்லன்னு இருக்கேன். ஐயோ மருமகளே, கடைசி என்னாச்சு? நீங்க கொடுத்த கடைசி ஐடியாவா? அதுவும் புட்டுக்குச்சு. என்னம்மா சொல்ற? பீன்ஸ்ல நிறைய மிளகா போட்டு வைக்க சொன்னனே, கிட்டத்தட்ட மிளகா கூட்டுல கொஞ்சம் பீன்ஸ் போட சொன்னேன், அவ்வளவுதானே? அவ்வளவு காரத்தை எப்படிமா சாப்பிட்டான்? நீங்க தான் இப்படி சொல்லணும். ஆனா உங்க பையன் பழைய சாதத்தை புளிஞ்சு வச்சு அதுக்கு இந்த கூட்டை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டாரு. ஐயோ ஐயோ. மருமகளே, என்ன சண்டை வந்தாலும் சரி, வீட்டை விட்டு மட்டும் வெளியில போயிடக்கூடாதுமா. அத்தை, நீங்க வேணா மாமா மேல பாசமா இருந்திருப்பீங்க, அதான் வீட்டை விட்டு வெளியில போகாம வீட்லயே இருந்திருப்பீங்களா இருக்கும். ஐயா, உங்க மாமா மேல பாசமாவது மண்ணாவது அதெல்லாம் ஒண்ணு இல்ல மருமகளே. பின்ன எப்படி? இந்த பார் மருமகளே, உங்க மாமா மேல பாசமும் இல்ல மண்ணும் இல்ல. நம்ம கூட சண்டை போட்டவங்க சந்தோஷமா இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோயேன், அதை மட்டும் நம்மளால தாங்கிக்கவே முடியாது. அதான் கூடவே இருந்து குடைச்சல் கொடுக்கலான்ட்டு வீட்லயே இருந்துருவேன். இது நல்ல ஐடியா. ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டு நீங்க எந்த மாதிரிலாம் அவரை பழி வாங்கீங்க அப்படிங்கிற ஐடியா தெரிஞ்சுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி என் வீட்டுக்கார்ட்ட சண்டை வரும்போது அவரே நான் பழி வாங்கிக்கிறேன். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகான் ஆல் பட்டனை சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். பை பை.